இன்றைக்கி கவரத்தில் உள்ள மெரைன் மியூசியத்தை பற்றி உள்ளே பார்ப்போம். நாங்கள் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அங்கே போயிட்டு வந்தோம். அங்கே வந்து மெரைன் மியூசியம் உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 15 ரூபா தான் இருக்கும். அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அங்கேயே நம்ம வாங்கிக்கலாம். டைமிங் வந்து எப்போவுமே 10 to 5 மணி வரை இருக்கும். நீங்கள் அந்த டயத்தில் பார்த்துக்கலாம். இதை ஃபுல்லாக உள்ளே கவர் பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். நல்லா ஒன்று ஒன்றா பார்த்தோம்னா ஒரு 3 மணி நேரம் ஆகலாம். அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இதுக்குள்ளே பல ஸ்பெசிமென்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதுபோக ஒரு பெரிய ஒரு வேலோட ஸ்கெலிட்டன்ஸ் இருக்கும். ஒன்று ஒன்றா பார்ப்போம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறையா இந்த சீஷெல்ஸு நிறையா இருக்கும். அதுபோக குட்டி குட்டி செல்ஸு ஒரு ஸ்பீசிஸையும் எடுத்து அவங்க பார்த்து இது பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பவளப்பாறைகள் இங்கிலீஷில் வந்து கோரல் ரீஃப்னு சொல்லுவாங்க. அதுவும் நிறையா டிஃப்ரெண்ட் கோரல் ரீஃப்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், பல இது ஃபிஷ்ஷோட ஸ்கெலிட்டன்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் மஷ்ரூம். ஆமாம், மஷ்ரூம் ஷேப்டு இது. இங்கே பாருங்கள் ஒரு ஸ்பெசிமன் எப்படி அதை வந்து ஒரு ரசாயனத்தில் போட்டு பதப்படுத்தி வச்சுருக்காங்க. இப்படி போட்டோம்னா அது வந்து அழுகாது. கொஞ்ச நாளைக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும். உயிரோடு இருக்காது, செத்தது தான் எல்லாம். இங்கே பாருங்கள், இது ஒரு வகையான மீன். கரெக்டாக சொல்லிட்டான். And this boat is made from the coconut. கோகனட்டால் பண்ணுறதில்ல, அவன் சும்மா அடிச்சு விட்றேன். இது கிடையாது. இது பாருங்கள், இங்கே வந்து பல டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கோரல்ஸ்லாம் பாருங்கள். இங்கே பாருங்கள் நண்டு. இந்த நண்டெல்லாம் வித்தியாசமான நண்டுகள்லாம் இங்கே கிடச்சது. படகு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே பிடிச்சது. இங்கே பாருங்கள் நிறையா செல்ஸ்லாம் இருக்குது. இதான் இருக்கிறதுலையே பெரிய மீன், பிடிச்ச மீன். இந்த பேர் வந்து ஸ்பெர்ம் வேல்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்கெலிட்டன் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் எடுத்து அதை கடல்லேருந்து மீட்டி எடுத்து அதை எடுத்து பாடம் பண்ணி வச்சுருக்காங்க. இதோட பற்களை பாருங்கள் எவ்வளோ கூர்மையாக இருக்குன்னு. சொல்லுப்பா. And see the details are here. ஆமாம், சொல்லிட்டான், படிச்சுக்கோங்க. ஸ்கெலிட்டன் ஆஃப் எ ஸ்பெர்ம் வேல். இதோட பல்லில் பாருங்கள் எவ்வளோ கூர்மையாக இருக்குது. இதில் என்ன மாட்டினோம்னா நம்மளை சட்னி ஆக்கி விட்டுரும். இதோட ஸ்கெலிட்டன் 20 kg. இதோட பாருங்கள் மொசோசரஸ் மாதிரி இருக்குல்லடா. எஸ். இதை பாருங்கள் பின்னாடி உள்ளது. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோரல்ஸ். இந்த கோரல்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது, அங்கே தான் இருக்கும். லைவ் கோரல்லாம் நம்ம எடுக்கலாம், ஆனால் அதை அங்கேருந்து எடுத்துகிட்டு வெளியில் வந்தோம்னா பிடிச்சிருவாங்க. அதனால் யாரும் போனீங்கன்னா எடுத்து வந்துடாதீங்க. And it should be a dead one. You could take a dead coral reef, not a live coral reef. No, if you take it, the government will just kidnap you. கிட்னாப்லாம் பண்ண மாட்டாங்க, பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதை தான் சொல்கிறேன் தம்பி, நீங்கள் பயந்துடானா. இது பாருங்கள், எத்தனை வகையான மீன்களை எல்லாமே படம் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் டட்டல். இதெல்லாம் ஒரு வகையான டட்டல்ஸ். இது மாதிரி ஏகப்பட்ட மீன்கள் இருக்குது, ஏகப்பட்ட இது இருக்குது. இங்கே பாருங்கள் ஆக்டோபஸ். இதெல்லாம் ஒரு ஸ்பெசிமென் மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. எப்படி அவங்க பிடிப்பாங்க, அவங்க அந்த நெட்டை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுவாங்கன்னு. And the seashells varieties. இதை பாருங்கள், சின்ன யாமை. Varieties of crabs. Yes. And with seashells they have made some kind of creatures like butterflies and etc. Correct. இப்போ அந்த